டியர் காம்ரேட்ஸ், குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இப்போ நீங்கள் பார்க்குற படம் வந்து லாரி ஸ்காட்டுன்ற பாடி பில்டரு, அமெரிக்காவை சேர்ந்தவர், அமெரிக்காவில் ஒகியோவை சேர்ந்தவர். ஜிம்முக்கு போயிட்டு இருக்காரு. நல்லா ஜீன் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு பைக்கில் அழகாக போய்கிட்டு இருக்கும்போது பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை பார்த்த உடனே இவருக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு ஈர்ப்பாயிருச்சு. டக்குன்னு பக்கத்தில் போய் நிற்கிறாரு. அந்த பொண்ணு இவரை கண்டுக்கிறவே இல்லை. யூ டர்ன்லாம் அடிக்கிறாரு, பைக்கை தலைகீழ ஓட்டுறாரு. அந்த பொண்ணு இவரை பார்க்கவே இல்லை. நேராக ஜிம்முக்கு வந்துட்டாரு. வந்து எக்ஸசைஸ் செய்கிறாரு. இவருக்கு வந்து மனசே கொள்ளலை, வெயிட்டெல்லாம் தூக்கவே முடியல. ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்குறாரு, என்ன லாரி என்னமோ வெயிட்டை தூக்குற, ஒன்றும் செய்ய முடியல, என்ன எங்கேயோ வேற மாதிரி இருக்கே. ஆமாப்பா, வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, திரும்ப போய் பார்க்கணும் போல இருக்கு. ரைட்டு வா போவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப 2 பேரும் போறாங்க. போய் அந்த பஸ் ஸ்டாப்ல போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லை. அது பஸ் வந்தோடனே ஏறி போயிருச்சு. ஆனால் இவருக்கு ஒரே ஒரு ஒரு அடையாளம் மட்டும் என்னன்னா, அந்த பொண்ணு ஜாப்பனீஸ் பொண்ணு, ஜப்பான்ல இருந்து அமெரிக்காவுக்கு வந்து பழைக்க வந்த பொண்ணு. அது பஸ் ஸ்டாப்ல நிற்கிது. இப்போ வந்து இவங்க அந்த பொண்ணை தேடுறாங்க. பக்கத்தில் உள்ள அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கேட்குறாங்க, இங்கே தான் எங்கேயாவது குடியிருக்கும், ஏன்னா இந்த பஸ் ஸ்டாப்ல நிற்கிதுன்னா இங்கே தான் இந்த பொண்ணு குடியிருக்கும்ட்டு அங்கே உள்ள ஒரு வாட்ச்மேன்ட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, தம்பி இங்கே அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற பொண்ணு ஒன்று இருக்கு, எதுவும் வம்பு வழக்கு செஞ்சிடாதீங்கயா, வேணா உன் நம்பரை கொடுத்துட்டு போன்றாரு. ஒன்று இவர் என் நம்பரை கொடுங்க, அந்த பொண்ணு பேசிச்சுன்னா என் பேச சொல்லுங்க அப்படின்னு. வம்பு வழக்கு எதுவும் ஏற்படக்கூடாது தம்பி அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஏற்படாதுனே, நீங்கள் கொடுங்கண்ணே அப்படின்ட்டு இவங்க வந்துடுறாங்க. பார்த்தா இந்த பொண்ணை இவர் தேடிக்கிட்டே இருக்காரு. அது ஃபோனும் பண்ணல. இவரால் பார்க்கவே முடியல. அப்படியே இப்போ தேடி 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 போறாரு. அந்த பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு நாள் ஒரு ஷாப்பிங் மாலில் அந்த பொண்ணை பார்த்துறாரு. அந்த பொண்ணை பார்த்தாலே இவருக்கு ரொம்ப ஈர்ப்பு. அந்த பொண்ணுகிட்ட போய் பின்னாடியே போறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, என்ன எங்க போனாலும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க, யார் நீ அப்படின்னா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, அவ உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு. இல்லை மேடம், ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு. ரைட்டு, ஒரு நிமிஷம் தர்றேன், பேசிட்டு அதோட ஓடி போயிடணும் அப்படின்னு. ஒரு நிமிஷம்னா அவர் பேசுறாரு. 2 பேரும் லவ் ஆகிட்டாங்க. சூப்பராக லவ் பண்ணி இவரும் அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டாங்க. மேரேஜுக்கு அப்புறம் லாரி ஸ்காட்டு மிஸ்டர் ஒலிம்பியா இவர் தான் உலகத்தில் அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து யூனிவர்ஸு, உலக அளவில் நிறைய பேர் யூனிவர்ஸு, மிஸ்டர் வேர்ல்டு, மிஸ்டர் இன்டர்நேஷனலு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் யார் டைட்டிலு, இவங்களுக்கெல்லாம் பெரிய பாடி பில்டர் யார் அப்படின்னும் போது மிஸ்டர் ஒலிம்பியான்ற போட்டியை ஜோ வைடர் 1965 நடத்தினார். அப்போ இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தார். அப்போ இவருக்கு எந்த கேஷ் மணியுமே கிடையாது, ப்ரைஸ் மணியே கிடையாது. அப்புறம் 66 செகண்ட் டைமும் இவரே வந்தார். இவர் வரும்போது அப்புறம் $1000 கொடுத்தாங்க, $1000 கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்க, 1965 66 இவர் தான் ஃபர்ஸ்ட். எவ்வளோ ப்ராட் ஷோல்டர்ஸ் பாருங்க, செஸ்ட் டெப்த்து, பைசப்ஸு, ஃபோராம்ஸு, ரொம்ப அட்டகாசமாக இருப்பார். இவர் தான் ஹெரால்டு ஃபோல்டரையும் சர்ஜியோ ஒலிவாவையும் தோக்கடிச்சார். வெற்றி பெற்ற ஒரு அருமையான மனிதன். அவர் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை சுருக்கமாக சொல்கிறேன். இவரும் மனைவியும் கல்யாணம் முடிச்சுட்டு இவருக்கு 5 பிள்ளைங்க. அதில் ஒரு பையன், இவருடைய பையன் போ டர்க் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான், 9th ஸ்டாண்டர்டு. பைக்கில் போய்கிட்டு இருந்தவன் ஒரு காரில் மோதிடுறாங்க. காரில் மோதிட்டா அவன் மூளையில் அடிபட்டுருதுங்க, தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஃபுல்லாக வயராக போகுது, உடம்புல ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட்டு. கடைசியில் டாக்டர் சொல்கிறாரு, எவ்வளவோ செஞ்சுட்டோம் லாரி, இனி உங்கள் மகனை பழக்க வைக்க முடியாது, தயவுசெய்து அந்த மூக்குக்கு ஒரு டியூப்பு போகுது, அதில் தான் ஆக்சிஜன் போயிட்டுருக்கு, அதை எடுத்து விட்டுருங்க, அவன் நிம்மதியாக சாகட்டும் அப்படின்னு வேதனையோட லாரி ஸ்காட்டை அந்த டியூப்பை எடுத்து விட்டார். அவன் இறந்து போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கவலையிலே இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு ராத்திரியில ஒரு வீட்டுக்கிட்ட துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா மூத்த மகனை வீட்டுக்கு பின்னாடி புதைச்சிருக்காரு. இவருடைய இளைய மகன் ஒருத்தன் என்ன பண்றான், அதே அந்த மூத்த அண்ணனுடைய கல்றையில துப்பாக்கி எடுத்து அவனே சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணி அங்க செத்து கிடக்கான். துடிச்சு போயிட்டாரு. என்னடா, எனக்கு கொல்லி வைக்க வேண்டியவங்க நீங்க, உங்களுக்கு நான் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நொந்து அப்படியே ஒரு பெரிய யூனிவர்ஸ் ஆளாகனா இருந்தவர், யூனிவர்ஸ், மிஸ்டர் அமெரிக்கா, மிஸ்டர் யூஎஸ்ஏ, மிஸ்டர் இன்டர்நேஷனல், மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கின பாடி பில்டர் அப்படியே நொந்து நூடுல்ஸாக போயிட்டார். அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜோ வைடர்ன்ற, உங்களுக்கு தெரியும், உலக ஆணவ சங்கத்தை நிறுவனவர், அறநாட்டெல்லாம் உருவாக்கினவர், வந்து இவரை பார்க்க வராரு. பரிதாபமாக இருக்காரு. என்ன லாரி, உன்னை வச்சு ஒரு சப்ளிமெண்ட்டு விளம்பரம் பண்ணலான் இருந்தேன். ஹவு டு பில்டு 20 inches ஆர்ம்ஸ், 20 inch ஆர்ம்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு உன்னை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், உன்னை டெவலப் பண்ணி காமிக்கணும்னு நினச்சி வந்தேன். இன்னும் அப்படி இருக்கேன்னு போது இவர் சொல்கிறாரு, வீடரை பார்த்துட்டு, ஜோ லுக் அட் மை பேத்தட்டிக் கண்டிஷன்,
2 மைலையும் இழந்துட்டேன்யா, என் உடம்பே இறங்கிருச்சு, வா ஜிம்முக்கு வா, மறுபடியும் டெவலப் பண்ணு அப்படின்றாரு. எப்படியா இந்த உடம்போட நான் ஜிம்முக்கு வருவேன், வந்தா நீ எல்லாரும் கேலி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஜோ பைடர், நீ கவலைப்படாத, உன் வீட்டுக்கே ஜிம்மு வரும் சொல்லி வீட்டிலேயே ஜிம் ஏற்பாடு பண்ணி இவர் உடம்ப ஏற்ற விட்டார். ஏத்துனா பழையபடி அட்டகாசமா வந்தாருங்க. அதான் பாடி பில்டிங் ஒரு வார்த்தை இருக்கு, மசல் இஸ் மசல் இஸ் ஹேவிங் மெமரி பவர், மசல் காட்ட மெமரி பவர், ஒன்ஸ் யூ ரீஸ்டார்ட் தட் வில் ஒபே யுவர் ஆர்டர்ன்றான். மசலுக்கு ஞாபக சக்தி இருக்குது. உங்கள் செல்களில் கோடிக்கணக்கான செல்களில் உங்கள் பேர் இருக்குது. நீங்கள் மறுபடியும் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க மசல் டெவலப் ஆகிடும், கேட்கும், கீழ்ப்படியும், நீங்கள் சொன்னதை கேட்கும், நல்லா டெவலப் ஆகி மறுபடியும் 25 ஆம்ஸுக்கு மேலே கொண்டு வந்து நகனா மறுபடியும் சாதிச்சு காட்டினவர் தான் இந்த லாரி ஸ்காட். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் அவருடைய பைசப்ஸ்லாம். பியூட்டிஃபுல் நேச்சுரல் பாடி பில்டர், ஜென்டில்மேன் பாடி பில்டர்.